Hey, everybody move. Go to their classes. Go. Disperse here. Yo, என்னையா அது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்ணி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் நம்ம என்ன காம்பவுண்ட் கட்டல அது வழியா உள்ள வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் சரி பண்ண முடியலையே. முதல்ல போய் பண்ணி வரட்டு. சார் அம்மா வண்டி எடுத்துட்டு ஊட்டாண்ட வர. அது முக்கியம் இல்லையா? முதல்ல போய் பண்ணி வரட்டு போ. Students, all of you go to your class. நான் தான் சொல்றேன்ல. அவனை நான் பார்த்துக்கிறேன். மாயா ஏய் முருகா, என்ன மிஸ்டர் ஸ்ரீதர் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சிவா மட்டும் இல்லைன்னா பெரிய விபரீதமே நடந்திருக்கும் சார். சார் அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் சார். தெரியாமல் நடக்கிறது தான் சார் ஆக்சிடென்ட்டு. ஃபிக்ஸ் பண்ணி நடக்குது என்ன 20-20 மேட்சா? சார் மாயா தப்பான கெமிக்கலை மிக்ஸ் பண்ணனால தான் வெடிச்சிருக்கு. அதை நித்தின் தான் வேணும்னே மாற்றி வச்சிருக்கான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா சொல்கிறான் சார். என்ன சார் ஒரு டீச்சர் மாதிரி பொறுப்பாக பேசுகிறீங்க? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அடுத்த மேலே பழி சுமத்திட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க சார். சார் நீங்கள் நித்தினை கூப்பிட்டு வான் பண்ணுங்க சார். அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஏன் சார் நித்தின் மேலே ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு? அன்னைக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய பையன், அதை மறந்துடாதீங்க. அவன்லாம் நம்ம ஸ்கூலுக்கு தேவை. சார் ஸ்கூல் நடத்தது ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை சார். நீங்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக கெமிக்கல் கப்போர்டு திறந்து வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் கெமிக்கல் வெடிச்சிருக்கு. இல்லை சார். நோ நித்தின் தான் எல்லாம் சொல்கிறானே சார். சும்மா இருங்க. கேளுங்க சார். தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் சார். போங்க சார், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்குங்க. போங்க. ஐயோ அப்பா முருகா. In our inter-school competition, Blue House tops the lead with 60 points. உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா மாயா? நோ தேங்க்ஸ். With 55 points. Green House with 40 points. And Yellow House top the lead at 25 points. Patrick takes the poison, mix it in a glass of brandy. The cold ice takes the poison. It took him years to make this kind of poison of his own kind. It's unique. No science can trace it out. Jack takes the glass, looks into Patrick's eyes. In a blink of a second, he gulps. Jack screams. ஏய் விடுறா தள்ளா. ஏய் கொஞ்சம் ஏர் விடுங்க. என்னாச்சு? ஐயோ நொறுக்கு. என்னாச்சு உனக்கு? போய் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வாடா. டேய் என்னாச்சு இந்து? டேய் கோபி கண்ணை திறடா. டேய் என்னாச்சு கோபிக்கு? நவரண்டா சார். என்னாச்சு சார்? என்ன சார் பாய்சனா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் டாக்டர் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெயில் அதிகமாக இருந்ததால மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவ்வளோதான். கை அப்படியே தூக்குங்க. கேரி ஃபுட் பாய்சன்னா வாயில நுர வராதே. கூல் ட்ரிங்க்ஸும் நம்ம கேண்டீன் சமோசா தான் சாப்பிட்ருக்கான். குட் மார்னிங். இன்ஸ்பெக்டர் சார், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? எது வேணாலும் கொடுங்க, ஆனால் எதுவும் கலக்காமல் கொடுங்க. நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் இப்போ இங்கே வரேன். யாருக்காவது உடம்பு சரியில்லையா சார்? விட்டுருந்தா உங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். பையன் சாப்பிட்டது விஷம் தானே டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சார் நோ அது ஆக்சிடென்ட். பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனா? ஆமாம். நீங்கள் பிரின்சிபல் தானே, டாக்டர் இல்லையே. உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே மறைக்கிற மாதிரி என்கிட்ட மறைக்க முடியாது சார். 1.5 வருஷம் முன்னாடி உங்கள் ஸ்கூல் நீச்சல் குளத்தில் ஒரு பொண்ணு இறந்து கிடந்த கேஸை ஆக்சிடென்ட் கேஸாக மாற்றினது நான் தான். 2 வருஷம் முன்னாடி நீங்கள் டிசி கொடுத்து அனுப்பின பையன் உங்கள் ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். அந்த லெட்டர் மீடியாவுக்கு போகாமல் நான் தானே சார் மறைச்சேன். எதுக்கு பழசையெல்லாம் போட்டு கலரிட்டு இருக்கீங்க? பழசை மறந்துட்டா என்ன எப்படி சார் கவனிப்பீங்க?
நான் தான் உங்களுக்கு முழுசாக சப்போர்ட்டாக இருக்கேன்ல. 2 lakhs இருக்கு. இது டாக்டர்ஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கே தெரியும். புரியுது. இனி சட்டம் தன் கடமையை செய்யும். உங்களுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வரேன் பிரின்சிபல் சார். வராது. ஓ, என்ன சுதந்திரம்? இந்த ஸ்கூலுக்கு ISO ரெக்கக்னிஷன் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன். ஸ்கூல் இமேஜை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரியல் எஸ்டேட் அரசியலில் தான் பிரச்சனைனா ஸ்கூல் நடத்துறதுலையுமா? நம்ம சமுதாயத்தில் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது இது? 100க்கு 8 மார்க் தான் வாங்கியிருக்கேன். போர்டு எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்? நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கிறேன் சார். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அம்மா? அம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நோ மோர் எக்ஸ்கியூசஸ், யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். இந்து, சார் ஆஸ்க் யூர் பேரண்ட்ஸ் டு கால் மீ. சார் நாங்கள் இந்துவோட பேரண்ட்ஸு, நீங்கள் எங்களை வர சொல்லியிருந்தீங்களா? இந்த டேர்மில் இந்து ஸ்கூலுக்கு வந்து 22 நாள் ஆச்சு. என்ன சொல்றீங்க சார்? 22 நாளா ஸ்கூலுக்கு வரலையா? இதுக்கு தான் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி உங்க ஸ்கூல்ல சேர்த்தோமா? ஐ வாண்ட் டு மீட் யூர் பிரின்சிபல் நவ். மேடம் ப்ளீஸ். இது சரிப்பட்டு வராது. நாங்கள் உங்கள் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிக்கிறோம். டிப்பிக்கலான பேரண்டல் ஆட்டிடியூட். பசங்க பிறந்த உடனே தூக்கி வச்சு கொஞ்சிறீங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டா ஏதாவது ஒரு நர்சரியில் போய் சேர்த்துட்டு அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சதுன்னு ஒதுங்குறீங்க. மாதம் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதாது சார். நர்சரியில் ஒரு டீச்சர், 5ஆம் கிளாஸில் ஒரு டீச்சர், 10ஆம் கிளாஸில் ஒரு டீச்சர், 12ஆவதுல என்கிட்ட, அடுத்தது காலேஜில் வேற யார்கிட்ட போய் படிக்க போகிறா. டீச்சர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க சார், ஆனால் பேரண்ட்ஸ் என்றைக்குமே மாற மாட்டாங்க. குழந்தைங்க நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா ரோட்டில் நடக்கும்போது, வண்டி ஓட்டும்போது கீப் யுவர் லெஃப்ட்டுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எல்லோ சிக்னல் பார்த்ததுமே நிற்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்தா தான் நாளைக்கு எல்லா விஷயத்துலையும் நிதானம் வரும். இந்து நல்லா வர வேண்டிய பொண்ணு சார், அதான் ஃபோன் பண்ணி வரவழைச்சேன். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், டோன்ட் லூஸ் யுவர் டாட்டர். நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் உனக்கும் தான் பிரச்சனை. தேவையெல்லாம் பழசெல்லாம் கிளறாதுந்தோ, புரிஞ்சுக்கோ. செல்வா, இங்கே என்னப்பா சுற்றி நிற்கிற? நம்ம சயின்ஸ் லேப் இருக்குல்ல, லேபோட கீ வேணும் எனக்கு. படிக்கடிக்க போறியா என்ன? வேணும், அர்ஜென்ட்டு. சோக்கா இருக்கே பதில். இப்போ கீ தர முடியுமா முடியாதா? தோடா புளிக்கோ வருது. யோ, நீ இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? எப்படி கீ எடுக்கிறேன்னு பாடுறா. ஏய், என்ன சொடக்கு போட்டு பேசுற? போடா, அடிச்சிட போற. பிரின்சிபல்கிட்ட சொல்லி இன்னைக்கே வேலையை விட்டு தூக்கணும் பாரு உன்னை. அப்படி காண்டி எதுனா ஒன்று ஆச்சு, உன் தலையை பிச்சு எறிஞ்சிருவேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் நீ என்கிட்டே சேலஞ்ச் பண்ணுறியா? வச்சிருக்கேன் உனக்கு. போடா போ. பொம்பளைங்க குளிக்கிறத படம் முடிச்சு பார்க்குற பண்ணாட. அதை எடு. வாட் இஸ் திஸ்? உனக்கு கொடுத்ததை விட்டு வேற என்னவோ பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்பெரிமெண்ட் சார். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் யுனெஸ்கோ போகிறதுக்கு. இது வரைக்கும் யாரும் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட். பார்த்துக்கோங்க. உன்னோட ரிசர்ச் அப்புறம் பண்ணிக்க. இது டெஸ்ட்டு. இப்போ உனக்கு கொடுத்துருக்க சால்ட் மட்டும் பண்ணு, இல்லைன்னா ஃபெயில் ஆகிடும். ஃபெயிலா? இது வரைக்கும் நான் ஃபெயிலே ஆனது இல்லையா ஸ்ரீதர் சார்? வாட்? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க சார்? ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? இல்லை, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க ஸ்ரீதர் சார்? ஏய், என்ன மிரட்டுறிய? என்னை மீறி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதுக்கு உங்களை மிரட்ட போகிறேன். காமிக்கிறத காமிச்சா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. Maya Srinivasan, 56. Need to improve a lot. Ashish, 42. எவ்வளோ வாட்டி உனக்கு உண்டியில் காசு போட்டிருக்கேன். Shabika, 71. Napoleon. யாரா என் தவத்தை கலைக்கிறது? கூப்பிட்றாங்கடா. மிஸ்ஸா? Vasigaran, மச்சி, ஸ்கோர் எவ்வளோ? 61. Sujata, 81. என்னடா அடுத்த தடையாவது ட்ரை பண்ணி 6 அடிறா. மச்சான், டீச்சர் தூக்க கலக்கத்தில் திருத்திட்டாங்கடா, இல்லைன்னா 0 தான் வந்திருக்கும். என்னாலலாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாதா? ரிலாக்ஸ்டா, பார்த்துக்கலாம். என்ன மெஜிஷியனா? அதுக்கும் மேலே கடவுள். அங்கே பார். Nitin, 48. Shiva, 95.
Enough. Ganapati. 97. மேம் Yes. கணபதி டோட்டலிங்கில் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா நான் வேல்யூ பண்ணது தப்புன்னு சொல்றியா? அப்படி சொல்ல மேம். This is your limit, Shiva. நான் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையா மேம்? தப்பில்ல. ஆனா கணபதி பெப்பரை ரீடோட்டல் பண்ண சொன்னதா தப்பு. மேம் ப்ளீஸ் மேம். நீ எப்போ வந்து எங்க வீட்டில் பொண்ணு கேட்க போற? அப்பா அம்மா சிங்கப்பூர்ல அக்கா வீட்டில் இருக்காங்க. சென்னைக்கு வரதுக்கு 3 மாசம் ஆகும். புரிஞ்சுக்கோ. அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவன் இப்போவே மார்க் போட சொல்லி மிரட்டுறான். நாளைக்கு என்ன சொல்வானோ தெரியாது. Why don't you understand? He's literally blackmailing me. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். மூளையை போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸாக இரு. நான் எதுக்கு பயந்தோனோ அது இப்போ நடக்குது. என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியல. எனக்கு கால் பண்ணாத ஸ்ரீதர். நந்தினி ப்ளீஸ் சொல்றது கேளு. நந்தினி வெரி குட். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு காரணம் லட்சுமி. இதுக்கு தான் உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்க சொன்னேன். மனைவி சொல்ல மந்திரம். நான் கூட அப்படித்தான். இனிமே இந்த ஸ்கூல் உங்க ஸ்கூல். நம்ம ஸ்கூல் சார். ஆல் தி பெஸ்ட். சார் மே கமின் சார். எங்கடா போயிருந்த? என்ரோல் வருதோ இல்லையோ எனக்கு வந்துருது மச்சான். ஏய் நிதின் கிவ் மீ யுவர் ஃபோன். ஃபோன்லாம் தர முடியாது. டேய் ப்ளீஸ் டேய் டார்ச்சர் பண்ணுற. Calculate the values of E by A and A. ஏய் காட்ரா. யூனிட்ஸ்ல இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும். ஏய் போர்ட்லயே அதான்டா இருக்கு. சார் சாரி சார் நீங்க என்ன பஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? உங்க பேரண்ட்ஸை கூட்டி வந்து சார் ப்ளீஸ் போனை வாங்கி. ப்ளீஸ் சார் இட்ஸ் நாட் மை ஃபோன் சார் ப்ளீஸ். இது என்னோட ஃபோன். அவனே என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் கையில இருக்க போனே போடுங்க. புறா. ஹே அதெல்லாம் தர முடியாது. டேய் நிதின் மரியாதையை போனை கொடுத்துரு. சார் அவன் தானே கேம் ஆடினா. ஃபோன் என்ன பண்ணுச்சு? அவனை பனிஷ் பண்ணுங்க. நீ முதல்ல போனை குறா. விடுங்க சார். சார் தர முடியாது சார். போங்க சார். ஏய் நான் மேல கை வைக்கிறேன். போடா. வெளிய போடா. மரியாதையா ஃபோனை கொடுத்துருங்க சார். போனை எப்ப கொடுக்க எனக்கு தெரியும். நீ வெளிய போடா. மேல கை வைக்கிற எல்லாம் வச்சுக்காதீங்க சார். உன் திமிரல என்கிட்ட கட்டாத. சாவடிச்சிரோனே. சார் வெளிய போடா. சார் போடா. வெளிய போடா. வா. வா. எப்படிப்பா? விடுங்க ஸ்ரீதர். நிதின் காப்பாத்துங்க சார். எந்திரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லையா சார்? அடிக்கடி பண்ணலையப்பா? மிஸ்டர் ஸ்ரீதர் என்னது ஒரு ரவுடி பையன் அடிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அடிக்கிறீங்க? சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு மொபைல் வச்சு கேம் சொல்றாரு சார். கேட்டா என்ன அடிக்க வர்றான்? என்ன நிதின்? நான் ஒன்றும் விளையாடல சார். பக்கத்தில் இருக்கிற விளையாடுனதுக்கு என்ன பிடிச்சி அடிக்கிறேன் சார். வேணா கிளாஸ்ல யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஏய் போய் சொன்னா அடிக்கிறேன் சார். பாருங்க சார். ஸ்டாப் இட். பிஹேவ் யுவர்செல்ஃப். கொண்டாங்க சார். கொடுங்க சார். சார் வேண்டாம் சார். சார் இந்தா போங்க. கிளாஸ் ஹவர்ஸில் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாது. கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன சார் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறீங்க? பையன் யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் விஜித்காந்துடைய ஒரே சன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாளைக்கு மீடியாவில் நம்ம ஸ்கூலை பற்றி கிழிச்சு விடுவாங்க. அதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கணுமா சார்? பொறுத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். இந்த பையன் நம்ம ஸ்கூலில் படிக்கிறது நமக்கு பெருமை சார். புரிஞ்சுக்குங்க. போங்க போய் கிளாஸ் எடுங்க ப்ளீஸ். என்ன சார் இவரே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. கொண்டடா. யாரா இருந்தாலும் கிளாஸ்ல கேம் விளையாடுறது தப்பு தான் சார். All of you take this point. Excuse me, sir. Coming. What do you want? Sir, சுப்னாவோட ஃபாதருக்கு ஆட்டோவோட ஆக்சிடென்ட். சீரியஸ். சொப்ன சுந்தரி. சார் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். ஆமா ஆமா. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். இங்க வா சீக்கிரம் வா. எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆட்டோ ஆக்சிடென்ட். எப்படி? எங்க? மார்க்கெட் ஆண்ட. மார்க்கெட்டா? மோர் மார்க்கெட். அது எங்க இருக்கு? சொல்லு. சென்ட்ரல்ல இருக்கு. நீ பாத்தியா? நான் தான் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிடல்ல? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். எங்க அப்பா பெங்களூர் போய் 3 மாசம் ஆச்சு. ஓ அப்போ அவரு உங்க நைனாவா இருக்குமோ? ஆமா நீ யாரு? சொப்னா என்ன தெரியலையா சொப்னா? உன்னை 6 வருஷமா லவ் பண்ற சொப்னா. ஐ லவ் யூ சொப்னா. How dare you me? யாரா அவன்? ஏன் சொப்னாவ நான் லவ் பண்ணா உனக்கு என்னடா நோவுதே? குழி பணிகாரம். எங்க ஸ்கூல் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா சும்மா இருப்பேனா? ஏய் என் சொப்னாக்காக ஸ்பைக்லாம் வச்சிருக்கேன். சட்டி மூஞ்சிக்கு ஸ்பைக் பாரு. மேல கை வைக்கறியா? டேய் டேய் வீட்டுக்கு மூக்க போய் ஓடில மெதிரா. போறா ஓடில மெதிரா. போடிடா மண்டே போறா. ஓடுறா பாரு. டேய்
வெள்ள பணிகாரம் என் ஃபிகர் முன்னாடி வச்சிங்க என் ஏரியால இருந்து ஆளை கூட்டு வந்து கழுத்தறிகிறடா கட்ட பண்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா கூட்டு வாடா ஓடுறா நான் இங்கே கூப்பிட்டு வச்சிங்களா செத்தடா ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாரும் உங்க நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் எல்லா சர்டிஃபிகேட்லையும் வரும். ஓகே மேம். நிதின், ஃபாதர்ஸ் நேம் கருப்பசாமி. எஸ் மேம். Silence. What is so funny about this? Date of birth 8 Jan 1998. எஸ் மேம். Sam Daniel. Father's name Joseph Daniel. எஸ் மேம். Date of birth 23rd. Hey, நேத்து உன் பர்த்டே வா? ஆமாம் மேம். என்ன எங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கல? இல்லை மேம், நேற்று சண்டே அதான் ஃப்ரெண்ட்ஸோடய செலிப்ரேட் பண்ணிட்டேன். நாளைக்கு கொடுத்துரு மேம். Anyway, let's all wish him a belated happy birthday. Come on, boys and girls, get up. Happy birthday to you. Happy birthday. நீ ஒரு ஹக் கொடுத்தினா அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். உனக்கு என்ன வேணும்? உனக்கே பீஸெல்லாம் கிடையாது.